இன்றைய தேவ வார்த்தை ஆபகு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காற்று அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஆமேன். கடவுளின் வாக்குறுதிகள் மற்றும் தரிசனங்கள் சரியான நேரத்தில் நிறைவேறும் என்பதை இது உறுதி அளிக்கிறது. தடைகள் அல்லது காலதாமதம் போல தோன்றினாலும் நம்பிக்கையுடன் பொறுமையுடாக காத்திருக்க வேண்டும். ஏனெனில் அந்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும். இந்த வசனம் நமக்கு தெய்வீக நேரத்தின் மீதான நம்பிக்கையை வலியுறுத்துகிறது. தரிசனமானது உடனே நிறைவேறாது. அது ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அந்தந்த நேரத்தில் அந்த காரியங்கள் அழகாக நிறைவேறும். அந்த நேரத்தில் தான் நிறைவேறும் என்பது நாம் அறிகிறோம். அந்த காரியங்கள் தாமதமாக தோன்றினாலும் அதுக்கு நாம் காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். கடவுளின் திட்டங்கள் தரிசனங்கள் எப்போதும் தோல்வி அடையாது. அவர் சரியான நேரத்தில் அனைத்தையும் செய்து முடிப்பார். இந்த வசனம் ஆபகு தீர்க்கதரிசி கடவுளிடம் கேட்டபோது இந்த தரிசனத்தை அவரிடம் எழுதி வைத்துக்கொள்ள சொன்னதை குறிக்கிறது. ஆண்டவர் தாமே நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து தரிசனங்கள் சொற்பங்களை நிறைவேற கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளுக்கான கிருபை செய்திலே நமக்கு ஸ்தோத்திரப்பா. அந்த நாள் எனக்கு ஆசீர்வாதம் ஜெபிக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்போ நான் உனக்கு அறியாதவனுக்கு கிட்டாதவனு பெரிய காலனை கொடுக்க அறிவிப்பேன் சொன்னீங்க. ஆண்டவரே, இந்த காலவெளியில் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேராக குடும்பம் ஆசிரியங்கப்பா. ஊழியக்காலுக்காக ஜெபிக்கிறேன், ஆசிரியங்க பாதுகாத்து கொடுங்க. விசுவாசங்களை ஆசிரியங்க ஆண்டவரே. இதனால் யாருக்கு வேலையிலையோ நல்ல வேலையை கொடுங்க. வியாபாரம் செய்கிற பிள்ளைக்கு நல்ல வியாபாரத்தை கொடுங்கப்பா. சுகமீதமான பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. வியாதிலிருந்து கர்த்தர் வெளியில் தர முடியாது ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பாதுகாத்து எல்லையை பெரிதாக்குங்கப்பா. தீங்கு துக்கப்பிள்ளைக்கு காத்து கொடுங்கப்பா. இந்த நாள் முழுவதும் ஆசிரியங்க பாதுகாத்துக்குள்ள வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.